எத்தனை கஷ்டங்களை இத்தனை நாள் நீ சந்தித்திருந்தாலும் இனி வரும் நாட்களில் எல்லா இன்பங்களையும் நீ பேரின்பத்தோடு வரவேற்கப் போகின்றாய். திருச்செந்தூரிலிருந்து நான் அனுப்பியுள்ள இந்த அதிர்ஷ்ட வேலானது உன் கஷ்டங்களை எல்லாம் போக்கி பேரின்பத்தையும் நம்ப முடியாத அதிசயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கும். இத்தனை நாள் நீ எதற்காக இவ்வளவு கஷ்டப்பட்டாய் என்று யோசிப்பதை காட்டிலும் இனி வரும் நாட்களில் நீ இன்பமாக வாழப்போகின்றாய் என்று இச்சமயம் உன் மனதில் உறுதிப்படுத்தி கொண்டால் உன் வாழ்விற்கு அது மிகப்பெரிய நலனை ஈர்த்து கொண்டு வரும். உன் மனதில் உள்ள குறைகளை எல்லாம் தீர்ப்பதற்காகவும் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய அத்தனை துயரங்களையும் போக்குவதற்காகவும் இந்த திருச்செந்தூர் முருகனுடைய வேல் உனக்கு துணையாக இருக்கும். வேலும் மயிலும் துணையாக நீ வைத்து கொண்டு உன்னுடைய வேலைகளில் எல்லாம் நீ வெற்றியை பெறப்போகின்றாய். எத்தனை தோல்விகளை இது நாள் வரை சந்தித்திருந்தாலும் அத்தனை தோல்விகளையும் வெற்றிக்கான படிக்கல்லாக மாற்றக்கூடிய யுக்தியை நீ மிக பெரிய அளவில் கற்று தேர்ந்திருக்கின்றாய். மலை போல கஷ்டங்கள் உன் பின்னால் இருந்தாலும் என்னுடைய இந்த தரிசனம் அத்தனை கஷ்டங்களையும் தவிடு பொடியாக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றலை உனக்குள் இருந்து உருவெடுக்க செய்யும். பேராற்றலோடு நல்ல சிந்தனையோடு உன்னுடைய வாழ்க்கை இனி மிக பெரிய அளவில் வெற்றியை காணப்போகின்றது. இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி கஷ்டப்படுவது என்று நொந்து கொள்ளாதே. உன் கஷ்டங்கள் எல்லாம் நொடி பொழுதில் மாயமாகிவிடும். வரப்போகின்ற திடீர் மாற்றங்கள் உன் வாழ்க்கையை மிக பெரிய அளவில் உயர்த்தி நீ நலமாக வாழ்வதற்கு அது உறுதுணையாக இருக்கும். எங்கோ மூலையில் இருந்த உன்னுடைய வாழ்க்கையானது கோபுர உச்சியில் வைத்து கொண்டாடப்படக்கூடிய அளவிற்கு, பிறரால் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு மாறும் நிலையை நான் ஏற்படுத்துவேன். என்றோ கிடைக்க இருந்த சந்தோஷங்கள் எல்லாம் இன்றைய தினத்தில் முழுமையாக கிடைக்க பெற்று மாபெரும் இன்பத்தை உன்னுடைய மனமானது சந்திக்கும் நேரம் வந்திருக்கின்றது. கஷ்டங்கள் மட்டும்தான் வாழ்க்கை என்று நினைத்து விடாதே. அந்த கஷ்டங்களையும் தடைகளையும் தாண்டி இன்பமும் உன்னுடைய வாழ்க்கையில் குடிகொள்ளும். முருகனுடைய அருள் இருந்தால் போதும் வாழ்க்கையை வென்று விடலாம். என்னுடைய அருள் நிரம்பி உன்னுடைய வாழ்க்கையில் வழிவதால் இனி எல்லா நேரமும் உனக்கு இன்பமயமான நேரமாகவே இருக்கும். யார் உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கின்றார்களோ, யார் உன்னை துன்பப்படுத்தி கொண்டிருக்கின்றார்களோ, யாருடைய செயல்கள் உன்னை வேதனைக்கு உட்படுத்தி கொண்டிருக்கின்றதோ அவர்களை நான் கவனித்துக் கொள்கின்றேன். என் மூலமாக பல பாடங்களை அவர்கள் கற்று உன்னிடம் மீண்டும் வந்து சேருவார்கள். என் அன்பு குழந்தையாகிய நீ விட்ட கண்ணீர் துளிகள் கொஞ்சமா நெஞ்சமா? அந்த அளவு வேதனை அல்லவா நீ அனுதினமும் சந்தித்திருக்கின்றாய். மனதளவில் நீ நொந்து எத்தனை முறை என்னிடம் பேசியிருக்கின்றாய். எல்லா வார்த்தைகளையும் என் செவிகள் கேட்டிருக்கின்றது. மீண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கை உன்னை கஷ்டத்திற்கும் சோதனைக்கும் உட்படுத்துகின்றதே என்று இந்த வாழ்க்கையின் மீது நீ கொண்டிருக்கும் வெறுப்பானது மாறும் நிலை வந்திருக்கின்றது. வாழ்க்கை என்றாலே பிரச்சனையும் கஷ்டத்தையும் பார்க்க வேண்டும் போல என்று இருந்த உன்னுடைய நிலைமையானது இன்பத்தையும் சந்தோஷத்தையும் பெருமளவு சந்திக்கும் நேரம் வந்திருக்கின்றது. உன் பிரச்சனைகள் எல்லாம் மாயமாவதற்கும் உன் துன்பங்கள் எல்லாம் தொலைந்து போவதற்கும் இன்பம் உன்னுடைய வாழ்க்கையில் நிரம்புவதற்கும் இன்றைய தினத்தில் நான் இந்த வேலை உன் கரத்தில் தொட செய்திருக்கின்றேன். இனிமேலும் நீ கஷ்டப்படாமல் எல்லா நேரமும் மகிழ்ச்சியாக வாழ இது உனக்கு மிக பெரிய வாய்ப்பாக அமைந்திருந்தது. அந்த வாய்ப்பை சரியாக இன்றைய தினத்தில் நீ பயன்படுத்தி மிகுந்த மகிழ்ச்சியை உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெற தகுதியை பெற்றிருக்கின்றாய். என்னுடைய திரு உருவ தரிசனமும் என்னுடைய திருநாமமும் உன்னுடைய நெஞ்சத்திலும் நாவிலும் இருக்கும் வரை உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது. எந்த ஒரு தீய நிகழ்வுகளும் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் வராது. தற்சமயம் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எல்லாமே உன் வாழ்க்கையில் இன்பத்தை மட்டும்தான் கொண்டு வந்து சேர்க்கும். உனக்கு பாதுகாப்பாக நான் வைத்திருக்கின்ற நிலைதான் இந்த நிலை. துன்பம் என்று இந்த நிலையை நீ கருத வேண்டாம். பல ஆபத்துகளில் இருந்து நான் பலமுறை உன்னை காப்பாற்றி உன் வாழ்க்கையில் திருப்பத்தையும் மாற்றத்தையும் கொடுத்திருக்கின்றேன். அந்த திருப்பங்களும் மாற்றங்களும் சோதனைகள் அல்ல,
அத்தனையும் உன் வாழ்க்கையில் நீ சாதிக்கப் போவதற்கான படிக்கற்கள். எத்தனையோ முறை நீ கீழே விழுந்திருந்தாலும் எழுந்து நின்றிருக்கின்றாய். இந்த முருகனுடைய கரங்களை பற்றி கொண்டு எழுந்திருக்கின்றாய். ஆனால் மீண்டும் மீண்டும் கீழே விழக்கூடிய நிலை ஏற்படும் பொழுது, முருகா, எதற்கு இந்த நிலை என்று கதறுகின்றாயே? என்னுடைய மனம் துடி துடித்து விடுகின்றது. இனிமேலும் யாராலும் நீ கீழே தள்ளப்படாமல் கம்பீரமாக உயர்ந்து நிற்கக்கூடிய அளவிற்கு, யாராலும் அசைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை தரம் மாறும். இந்த பிரச்சனையெல்லாம் எப்பொழுதுதான் தீர்வது? நான் எப்பொழுதுதான் மகிழ்ச்சியாக வாழ்வது? வாழ்க்கையில் பாதி நாட்கள் இப்படியே கழிந்து போய்விட்டது. இனி என்ன நடந்தால் என்ன என்று ஒரு விரக்தி நிலைக்கு நீ வந்திருக்கின்றாய். இந்த எதிர்மறையான எண்ணங்களை எல்லாம் சற்று தள்ளி வைத்து விடு. உன்னுடைய மனதில் நீ தியானம் செய்ய பழகு. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய அனைவரிடமும் அன்பை வெளிப்படுத்து. பிறர் உனக்கு துன்பமே செய்திருந்தாலும் அவர்கள் மீது எந்த ஒரு பகைமை உணர்ச்சியும் வெறுப்புணர்ச்சியும் வளர்த்து கொள்ளாமல் அவர்களிடத்திலும் அன்பை காட்டக்கூடிய நிலை உனக்குள் இருந்து வர வேண்டும். தீங்கு செய்தவர்களும் நலமாக வாழ்ந்துவிட்டு போகட்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு இருப்பவர்களை இறைவன் ஒரு பொழுதும் கைவிட மாட்டான். தீங்கு செய்தவர்களுக்கு கற்க வேண்டிய பாடங்களை எல்லாம் கற்பித்து நன்மை நினைத்த உனக்கு ஏராளமான இன்பங்களையும் கொண்டு வந்து நிச்சயம் சேர்ப்பேன். கஷ்டங்களை எல்லாம் தவிடு பொடி நான் ஆக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது. இன்னல்கள் எல்லாம் இடி போல உன்னுடைய வாழ்க்கையில் பெரும் சத்தத்தை எழுப்பிக் கொண்டிருக்கின்றது. அந்த இடத்தில் தென்றலென என்னுடைய அருள் காற்று வீசி ஒரு அமைதியை கொடுக்கும். எந்த நேரம் எது நடக்கும் என்று தெரியாத அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது சென்று கொண்டிருப்பதை நான் அறிவேன். இந்த நிலைமை மாறி உன் வாழ்விற்கு ஒரு அமைதியையும் மனதிற்கு நிம்மதியையும் கொடுக்கத்தான் அத்தனை லீலைகளும் இப்பொழுது அரங்கேறி கொண்டிருக்கின்றது. என் மீதான பக்தியை இன்னும் அதிகப்படுத்துவாயே, ஆனால் உன் வாழ்க்கை நல்ல நிலைமையை, மகத்துவமான நிலைமையை பெறும். என் மீதான பக்தி ஆழமாக இருக்குமே, ஆனால் உன் வாழ்க்கையில் இன்பமும் மகிழ்ச்சியும் ஏராளமாக இருக்கும். மற்றவர்களை நினைத்து கவலைப்படுவதை விட்டுவிட்டு இந்த முருகனை நினைத்து கண்ணீரை துடைத்துக்கொள். உன் கஷ்டங்கள் எல்லாம் தீரும் காலம் வந்திருக்கின்றது. திருச்செந்தூரில் இருந்து நான் அனுப்பிய இந்த அதிர்ஷ்ட வேளானது உனக்கு பெரும் மகிழ்ச்சியை உன் வாழ்வில் கொண்டு வந்து நிச்சயம் சேர்க்கும். எத்தனையோ கஷ்டங்களை இது நாள் வரை அனுபவித்திருப்பாய். இனிமேல் நான் கொடுக்கக்கூடிய இன்பங்களை அனுபவிக்க தயாராக இரு. எல்லா நாளும் நேரமும் இனி உனக்கு பொன்னான நேரமாகவும் நாளாகவும் அமைந்தே தீரும். நல்லது நடக்கும்.